ஹே காய்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு ரேண்டமான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு கழுவி பொங்கலுக்கு நான் விசில் விட்டு 2 விசில் எடுத்துக்கிறேன். பால் காய்ச்சிட்டு அதோட அவல் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்துட்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு சுகர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் உள்ள சேர்த்துட்டு இறக்கிட்டால் நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடும். இப்போது இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் கழுவி வாஷ் பண்ணி அதை விசில் விட்டு இறக்கிக்கலாம். இது கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு பொங்கலுக்கு. இப்போ பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தாளிப்புக்கு மிளகு, சீரகம், முந்திரி, கறிவேப்பிலை, பெருங்காயம், இஞ்சி இதெல்லாமே தாளித்து அதில் சேர்த்துக்கலாம். நெய்யில் தாளித்து சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நமக்கு அதனோட கிரேவிக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கத்திரிக்காய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் சேர்த்து அதையும் விசில் விட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதையும் தாளித்து உள்ளே சேர்த்துலாம். கூட கடைசியில் ஒரு தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வடை ரெடி ஆகிடுச்சு, பாயசம் ரெடி ஆகிடுச்சு, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். டாடா.